Okay, welcome to Google Academy. இன்னைக்கு நாம பார்க்க போறது same 11th mathsல exercise 8.1ல 7th sum பார்க்க போறோம். 7th sum என்னங்கறத diagrammatically நான் explain பண்ணிடுறேன். சோ நம்ம அத ப்ரூவ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. என்னன்னா ABCDங்கற ஒரு parallelogram அவங்க வந்து ABCD ல மென்ஷன் பண்ணல. ஒரு parallelogramல ஒரு சைடு கொடுத்திருக்காங்க, ஒரு diagonal கொடுத்திருக்காங்க. சரிங்களா? AB the side and BB the ஒரு diagonal அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ண சொல்றாங்கன்னா other sides கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு diagonal இருக்கும் இல்லையா, அந்த diagonal என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த diagonal கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த sides எல்லாம் என்னங்கறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சலாமா? சோ இது a வா இருக்கிறதுனால இது ஆப்போசிட் சைடா இருக்கிறதுனால இது -a. இது நமக்கு நல்லாவே தெரியும். சோ நம்ம இன்னும் என்னென்ன சைட்ஸ் கண்டுபிடிக்கணும்? BCங்கற சைடு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். then DAங்கற சைடு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். then BDங்கிறது என்ன அப்படினு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அவ்வளவுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சோ நம்ம போலாமா? சோ let AB vector equal to A vector அவங்க क्वेश्चन கொடுத்திருக்காங்க and AC vector என்னது? B vector. இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும்? other sides கண்டுபிடிக்கணும். then ஒரு diagonal BDங்கற diagonal கண்டுபிடிக்கணும். சோ என்னென்ன கண்டுபிடிச்சா போதும்? BC அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். DA அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். DA வெக்டார் அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். then BD வெக்டார் என்னன்னு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம BC வெக்டார் என்னங்கிறது கண்டுபிடிச்சா இதுக்கு ஆப்போசிட் தான் DA வெக்டார், அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ BC வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணனும்? AC வெக்டார் ஆட் பண்ணிக்கலாம். AC vector equal to AB vector plus BC vector. இது தெரியும் இல்லையா? AC vector இங்க வரை இருக்கிற வெக்டார் எப்படி ஆட் பண்ணலாம்? AB vector plus BC vector ஓட ஈக்குவல் தான் என்னது? AC vector அப்படி நமக்கு தெரியும். சோ இங்க AC vector நமக்கு தெரியும், B vector னு கொடுத்திருக்காங்க. then AB vector வந்து A vector நமக்கு தெரியும். சோ A vector நமக்கு தெரியும். plus BC வெக்டார் மட்டும் நமக்கு தெரியாது. சோ தெரியாத BC வெக்டார் நாம அப்படியே வச்சுக்கிறோம் அப்படினா சோ BC வெக்டார் என்னன்னு கிடைக்கும்? இந்த A இந்த பக்கம் வரும்போது B வெக்டார் மைனஸ் A வெக்டார் அப்படி சொல்லி கிடைக்கும். கிடைச்சிச்சா? BC வெக்டார் B வெக்டார் இந்த A இந்த பக்கம் வரும்போது மைனஸ் A வெக்டார் அப்படி சொல்லி கிடைச்சிரும். சோ அதனுடைய இது B மைனஸ் A வெக்டார் அப்படி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படினா சோ நெக்ஸ்ட் என்ன வேணும்? அதுக்கு ஆப்போசிட் என்ன ஆகும்? So opposite ஆன DA vector எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? minus of B vector minus A vector. அப்போ இதனுடைய ஆப்போசிட்னா minus of B vector minus A vector. So இந்த மைனஸ் உள்ள அப்ளை ஆகும்போது என்ன ஆகும்? இது minus B ஆகும், இது plus A ஆகும். So A vector minus B vector தான் ஆன்சர். So அப்ப DA வும் கண்டுபிடிச்சிட்டோம், A vector minus B vector. சோ ஒரு சைடு கொடுத்தாங்க, ஒரு டயகனல் கொடுத்திருக்காங்க. நாம अदर சைட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாம என்ன கண்டுபிடிச்சா போதும்? ஒரே ஒரு டயகனல் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சோ என்ன டயகனல்? BD வெக்டார். BD வெக்டார் ஈக்குவல் டு சோ BD வெக்டார்னா BD இங்க இருக்கு. அப்ப நாம என்ன பண்ண போறோம்? BC யும் CD யும் நாம ஆட் பண்ணிட்டா போதும். சோ BC வெக்டார் plus ஓகே, ஒரு கால் வந்ததனால வீடியோ கட் ஆயிடுச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே வீணா போயிடுச்சு. இருந்தாலும் அப்படியே இருக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். சரிங்களா? சோ BD வெக்டார் அப்படிங்கறத எடுத்துப்பேன். அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படினா BD வெக்டார் ஈக்குவல் டு BC வெக்டார் plus CD வெக்டார். அதான் இங்க எழுதிருக்கேன். BC வெக்டார் plus CD வெக்டார் அப்படிங்கிறது BC நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், B minus A வெக்டார் plus CD வெக்டாரோட இது நமக்கு தெரியும், பொசிஷன் வெக்டார் தெரியும். பொசிஷன் வெக்டார்ல CD வெக்டாரோட வேல்யூ தெரியும், அது -a வெக்டார். சரிங்களா? இங்க -a, இங்க ஒரு -a. சோ B - 2a வெக்டார்ங்கிறது தான் அதர் டயகனல். இன்னொரு டயகனல் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இல்லையா? சோ B - 2a வெக்டார் தான் என்னது? இன்னொரு டயகனல். சோ அவங்க கேட்டது என்னன்னா ஒரு சைடு கொடுத்திருக்காங்க, ஒரு டயகனல் கொடுத்திருக்காங்க. அதர் சைட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, அதர் டயகனல் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ ஒரு சைடு ஒரு டயகனல் வச்சு தான் நாம இந்த क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் நாம BC கண்டுபிடிக்கணும்ங்கிறதுக்காக AC எடுத்துட்டோம். AC வெக்டார் எடுத்துக்கிறோம் அப்படினா AB வெக்டார் plus BC வெக்டார். AB வெக்டார் plus BC வெக்டார். சோ AB வெக்டார்ங்கிறது
நமக்கு தெரியும் a வெக்டார் ac வெக்டார்ங்கிறது நமக்கு தெரியும் b வெக்டார் சோ b வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் பிளஸ் bc வெக்டார் நமக்கு bc வெக்டார் மட்டும் தான் நமக்கு தெரியாது சோ bc வெக்டார் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இந்த a வெக்டார் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகும் சோ b வெக்டார் மைனஸ் a வெக்டார்னு வருது சோ இதுதான் வந்து bc வெக்டார் இந்த bc வெக்டார் b மைனஸ் a வெக்டார்னா da வெக்டார் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடுல போகுது இல்லையா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது சோ இது மைனஸ் ஆஃப் b மைனஸ் a ன்னு போடுறோம் மைனஸ் உள்ள அப்ளை ஆகும்போது சோ a வெக்டார் மைனஸ் b வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு வருது சோ therefore அவங்க கேட்டது அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் இப்போ அதர் டயகனல் கண்டுபிடிக்கிறது bd எடுத்துட்டோம் bd எடுத்தோம்னா bc cd ன்னு எடுத்துட்டோம் bc யோட வேல்யூ எழுதிக்கிறோம் cd யோட வேல்யூ எழுதிக்கிறோம் அது ரெண்டு ஆட் பண்ணும்போது b 2a வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது சோ லாஸ்டா ஃபைனலா அதர் சைட்ஸ் ஆர் BCD னுடைய DA னுடைய வேல்யூஸ் எழுதுறோம் other diagonal is BD equal to B minus 2A அப்படினு சொல்லிட்டு இந்த சம்ம நாம இதோட க்ளோஸ் பண்றோம் क्वेश्चन என்னன்னா ஒரு சைடு ஒரு டயகனல் கொடுத்துட்டு மத்த சைட்ஸையும் இன்னொரு டயகனல் இருக்கு இல்லையா அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் சோ அதுதான் இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம புகழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மூலமா தினம் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும் அடுத்த வீடியோல சந்திப்போம் பை பை